Hello students, today we are going to see about the exception handling in C#. What is exception? It is a condition that is caused by runtime error in the program. Actually, இது வந்து ஒரு abnormal condition. It's not a normal condition which interrupt the normal flow of the program. அதாவது நார்மல் ஃப்ளோ போயிட்டு இருக்கதை என்ன பண்ணுதுன்னா டிஸ்டர்ப் பண்ணுது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன். When the C# compiler encounter the error such as dividing integer by 0, the C# compiler create the exception object and throws it. அப்போ என்ன பண்ணுதுன்னா C# கம்பைலர் எரர் எங்கே பார்க்குதோ அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா எரர்ஸுமே இல்லை, சில எரர்ஸ் இருக்கும், அதனால் ரெக்டிஃபை பண்ண முடியாதது, அதாவது ரன் டைமில் தான் அதுவுமே. ஸோ அந்த மாதிரி எரர்ஸ் வரையில் அது என்ன பண்ணுதுன்னா எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை த்ரோ பண்ணுது. நெக்ஸ்ட்டு, if the exception object is not caught and handled properly, the compiler will display the error message and terminate the program. ஸோ இப்போது கம்பைலர் த்ரோன் பண்ணியிருக்க எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா கம்பைலர் எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிடும். If we want the program to continue with the execution of the remaining code, then we should try to catch the exception object thrown by the error condition. இல்லை என்னோடய ப்ரோக்ராம் வந்து எரர் இருந்தாலும் ரிமைனிங் கோடாச்சும் ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we should catch the exception object thrown by the error condition. ஏற்கனவே த்ரோன் பண்ணியிருக்க அந்த எக்ஸெப்ஷனை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னு சொல்கிறோம். There are 4 steps involved in exception handling. First one, find the problem, which means hit the exception. Second one, inform that an error has occurred, which means throw the exception. Then third one, receive the error information, which means catch the exception. Then fourth one, take corrective actions, which means handle the exception. So இந்த 4 ஸ்டெப்ஸுமே எக்ஸெப்ஷன் ஹேண்டிலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கோடு. ஸோ நம்ம எல்லா லாங்குவேஜ் C++, அப்புறம் VB.NET பார்த்துருப்போம், ஜாவா, எல்லாத்துலேயுமே எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நம்ம ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ C# அதே மாதிரி தான் வருது, ட்ரை கேட்ச் பிளாக். ஸோ ட்ரை பிளாக்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன கோடு இல்லை எரர் வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த கோடு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் ட்ரை பிளாக்குள்ளே போட்டுருவோம். போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அதுக்கு கேட்ச் பிளாக் எழுதுவோம். ஓகேங்களா? இப்போது அதுதான் அதோட கோடிங் தாங்க கொடுத்துருக்காங்க. C# uses a keyword try to preface a block of code that is likely to cause error condition and throw exception. A catch block defined by the keyword catch catches the exception thrown by the try block and handles it appropriately. The catch block is added immediately after the try block. So try blockல நம்ம கோட் போடுறோம், என்னென்ன கோடெலாம் அது எரர் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பிளாக்கில் போடுறோம். போட்டுட்டு ட்ரை பிளாக் முடித்தோன்னா இமீடியட்டாக என்ன வரணும் அப்படின்னா நமக்கு கேட்ச் பிளாக் வரணும். ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட் ஆஃப் A = 5, 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அந்த அரேயில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அரேயில் A of 0 = 5, A of 1 = 10. ஓகேங்களா? ஸோ
2 அரே எலிமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்டு பி ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ட்ரை பிளாக்குள்ளே ஒரு கோடிங் போடுறோம். என்ன கோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 2 டிவைடட் பை பி மைனஸ் ஏ ஆஃப் 1. ஆக்சுவலாக நம்மளோட ப்ரோக்ராமில் ஏ ஆஃப் 2ங்கிறதே கிடையாது, நாட் அவைலபிள் இல்லை. இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏ ஆஃப் 2வை கொண்டு போயிட்டு ப்ராசஸிங்கில் இன்வால்வ் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த அரே எலிமெண்ட்டே இல்லை. அப்போ என்ன விதமான எக்ஸப்ஷன் அங்கே, அதாவது எரர் அக்கர் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனா? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் எப்போ வரும்? ஒரு நம்பரை நம்ம 0வால் டிவைட் பண்ணையில் வரும். ஓகேங்களா. தென் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸப்ஷனா? எஸ். என்ன அப்படின்னா, நம்மளோட அரேயோட இண்டெக்ஸ் வந்து ஏ ஆஃப் 1 வரைக்கும் தான். பட் நம்ம எதை ஆக்சஸ் பண்ண பார்க்குறோம் அப்படின்னா ஏ ஆஃப் 2. அப்போ நமக்கு என்ன விதமான எரர் வருது அப்படின்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸப்ஷன் வருது. அப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து கேட்ச் பிளாக் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இனிஷியலாக தெரியாது என்னென்ன எரர்ஸ் வரும் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரித்மெட்டிக் எழுதியிருக்கேன், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸப்ஷன் எழுதியிருக்கேன், அரே டைப் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் எழுதியிருக்கேன், இல்லை எக்ஸப்ஷன் அங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா. பட் ஆனால் இந்த கோடுக்கு என்ன எக்ஸப்ஷன் அக்கர் ஆகுது அப்படின்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸப்ஷன் என்ன ஆகுதுன்னா நமக்கு அக்கர் ஆகுது. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட், இப்போ ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ட்ரை பிளாக் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் கேட்ச் பிளாக் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் கேட்ச் பிளாக். When an exception in a try block is generated, the C# treats the multiple catch statement like cases in a switch statement. நமக்கு switch case தெரியும். switch caseல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய கேஸ் வேல்யூஸ் எழுதுவோம். பட் யூசர் என்ன வந்து நமக்கு இன்புட் கொடுக்குறாங்களோ அந்த இன்புட்டுக்கு எந்த கேஸ் வேல்யூ ஈக்குவலண்ட்டாக இருக்கோ அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ட்ரை கேட்ச் பிளாக்லையும் ட்ரை தென் மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். பட் நமக்கு என்ன எரர் அக்கர் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸப்ஷனை தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், முன்னாடி அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன எக்ஸப்ஷன்லாம் எழுதியிருக்கேன், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் எழுதியிருக்கேன், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸப்ஷன் எழுதியிருக்கேன், அரே டைப் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் எழுதியிருக்கேன். 3 எக்ஸப்ஷனும் எழுதியிருக்கேன். பட் என்னோடய ப்ரோக்ராமில் என்ன எக்ஸப்ஷன் அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸப்ஷன் தான் அக்கர் ஆகுது. அப்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா என்ன எக்ஸப்ஷன் அக்கர் ஆகிருக்கோ அந்த எக்ஸப்ஷனை போய் கேட்ச் பண்ணும், மற்ற 2ஐயும் விட்டுரும். ஸோ அதுதான் மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட யூசேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனோட ஹைரார்கி. ஸோ எக்ஸப்ஷன் ஹைரார்கி அப்படின்னா நம்ம எல்லா எக்ஸப்ஷனும் எங்கேருந்து வந்து டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸப்ஷன் கிளாஸில் இருந்தால். ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஆல் C# எக்ஸப்ஷன்ஸ் ஆர் derived from the class exception. When the exception occurs, the proper catch handler is determined by matching the type of exception to the name of exception mentioned. முன்னாடி சொன்னது தான். ஸோ எக்ஸப்ஷன் அக்கர் ஆகையில் நம்மளுடைய நேம், நம்ம என்னென்ன நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ நம்ம கேட்ச் பிளாக்ல அதுக்கு எது ஈக்குவலண்ட்டாக இருக்கோ அதை தான் போய் இது என்ன பண்ணும் அப்படின்னா கேட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு த ஆர்டர் ஆஃப் கேட்ச் பிளாக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்தோடனே ஜென்ரல் கேட்ச் பிளாக் எழுதக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன கேட்ச் பிளாக் இருக்கோ அதெல்லாம் எழுதிட்டு அட்லாஸ்ட் அங்கே தான் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரல் கேட்ச் பிளாக்கோட கோடிங் எழுதணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு யூஸிங் ஃபைனலி ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த ஃபைனலி ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எப்பயுமே ட்ரை கேட்ச்க்கு அப்புறம் வரும்.
ட்ரை கேட்ச் ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகிருக்கலாம், ஆகாமலும் இருக்கலாம். ஸோ ஆனால் ஃபைனலி பிளாக் வந்து எப்பயுமே எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸெப்ஷன் அக்கர் ஆனால் தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு இல்லை. எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகாட்டியுமே என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். த ஃபைனலி பிளாக் வில் எக்ஸிக்யூட் when the try or catch block leaves the execution no matter what condition caused it. It always executes whether the try block terminates normally or terminates due to exception. Then main purpose அப்படினா நம்ம எதுக்கு finally state யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா to release the system resources. System resources release பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனலி பிளாக் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்பயுமே ஃபைனலி பிளாக் எப்படி வரணும்? ட்ரை கேட்ச் பிளாக்கு நெக்ஸ்ட்டு தான் வரணும். ஓகேங்களா, இங்கே சின்டாக்ஸ் பாருங்கள். ட்ரை, அதுக்கப்புறம் அதோட செட் ஆஃப் கோட்ஸு, அதுக்கப்புறம் கேட்சு, அதுக்கு செட் ஆஃப் கோடு. பட் இந்த கேட்ச் பிளாக் இல்லாமலும் ஃபைனலி வரலாம். ட்ரை, அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஃபைனலி வரும். ஒருவேளை கேட்ச் இல்லைன்னா, கேட்ச் இருந்துச்சுன்னா ட்ரை, அதுக்கப்புறம் கேட்ச், அப்புறம் ஃபைனலி வரலாம். சப்போஸ் உங்களோட ப்ரோக்ராமில் கேட்ச் இல்லை, வெறும் ட்ரை மட்டும் இருக்குது அப்படின்னா உடனே இமீடியட்டாக என்ன வரும் அப்படின்னா ஃபைனலி வந்துடும். ஸோ ஃபைனலி பிளாக்ஸ்க்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா the finally block does not contain any written continue break statements. ஸோ ஃபைனலி பிளாக்குள்ளே இருக்க கோட்குள்ளே நம்ம எதை யூஸ் பண்ணக்கூடாது? ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், தென் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலி பிளாக்கை யூ கேன் யூஸ் ஃபைனலி பிளாக் ஒன்லி வித் எ ட்ரை பிளாக் மீன்ஸ் வித்தவுட் ஏ கேட்ச் பிளாக். ஓகேங்களா, நீங்கள் ட்ரை பிளாக்கோட மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த எக்ஸப்ஷன்ஸும் ஹேண்டில் பண்ணாது. ஏன்னா பர்பஸ் ஆஃப் ஃபைனலி பிளாக் வந்து என்னது? அது நீங்கள் எக்ஸப்ஷன் அக்காரானாலும் ஆகாட்டியுமே அது எக்ஸிக்யூட் ஆக போகுது. அப்போ அது எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல முடியாது. கேட்ச் பிளாக் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணோம். அப்போது நம்ம வந்து ட்ரை பிளாக் வித்தவுட் கேட்ச் பிளாக் தென் ஃபைனலி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இது வந்து என்னாகாது? எக்ஸப்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணாது. Next, the finally block will be executed after the try and catch block but before control transfers back to its origin. So finally block எப்பனா try and catch block அப்புறம் தான் execute ஆகும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேட்ச் பிளாக் இல்லாமல் கொடுத்துருக்கோம் இந்த எக்ஸாம்பிளில். இங்கே பாருங்கள், இன்ட்டு நம்பர் ஈக்குவல் டு 4ன்னு வச்சுருக்கோம், டிவைசர் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுருக்கோம். ட்ரை பிளாக்குள்ளே கொடுக்குறோம். அவுட்புட் ஈக்குவல் டு நம்பர் டிவைடட் பை டிவைசர் அப்படின்னு சொல்லிட்டு. கொடுக்கும்போது அவுட்புட் என்ன வருதுன்னா நம்பர் வந்து 4, டிவைசர் வந்து 0. இப்போ 4/0 வந்து உங்களுக்கு டிவைட் பை 0 எக்ஸப்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா அக்கர் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஃபைனலி பிளாக் வருது. இதுவே வந்து நம்ம இந்த கேட்ச் பிளாக்கே இல்லாமல் கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன் அக்கர் ஆகிருக்கும். பட் ஆனால் இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டிலே பண்ணியிருக்க முடியாது ப்ரோக்ராமில். டைரெக்டாக என்ன வந்துடும்னா ஃபைனலி பிளாக் வந்துடும். Next, nested try block. In C#, the nesting of the try and catch block is allowed. The nesting of try block means one try block can be nested into another try block. The various programmer uses the outer try block to handle the serious exceptions, the inner try block for handling normal exceptions. So அதோட கோடிங் பார்த்தீங்கன்னா ட்ரை, அப்புறம் ட்ரை இன்னர் ட்ரை பிளாக்கு, அதுக்கப்புறம் இன்னர் ட்ரை பிளாக்குக்கு கேட்ச் பிளாக்கு, அப்புறம் அவுட்டர் ட்ரை பிளாக்கோட கேட்ச் பிளாக் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் ட்ரை பிளாக்ஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதோட எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் நமக்கு அரேயில் வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்குது.
அப்போது நம்பர் ஆஃப் 5 நம்பர் ஆஃப் 4 நம்பர் ஆஃப் 4 வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே டிவைசர் ஆஃப் 3 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி உள்ளக்க போகிறோம். போயிட்டு நம்பர் ஆஃப் ஜே டிவைடட் பை டிவைசர் ஆஃப் ஜே அப்படின்னு. இப்போ ஜேயோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ n ஆஃப் 0 டிவைடட் பை டி ஆஃப் 0. அப்போ நான் ஃபஸ்ட்டு n ஆஃப் 0ல் எனக்கு என்ன எலமெண்ட் இருக்குன்னா 8 இருக்குது. 8 டிவைடட் பை 2ன்னு கொடுக்குறேன். ஏன்னா டி ஆஃப் 0ல் 2 இருக்குது. அப்போ எனக்கு எந்த எக்ஸெப்ஷனும் அக்கர் ஆகலை. அடுத்தது பாருங்கள், 17 டிவைடட் பை 0ன்னு கொடுக்கல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் பை 0 எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது இன்னர் ட்ரை பிளாக்கில் வந்த எக்ஸெப்ஷன். ஸோ இன்னர் கேட்ச் பிளாக் இருக்கு இல்லையா, அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள், நான் வந்து 24 டிவைடட் பை 0 கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா டிவைட் பை 0 எக்ஸெப்ஷன் வருது. நெக்ஸ்ட்டு 5 டிவைடட் பை 5 கொடுக்குறேன். அப்போ எனக்கு எந்த எக்ஸெப்ஷனும் வராது. ஆனால் அடுத்து பாருங்கள், 25 டிவைடட் பை டிஎஃப், அதாவது டிவைசரில் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எந்த நம்பருமே இல்லை. அப்போ என்ன வந்து எரர் வரும் அப்படின்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸெப்ஷன் வரும். இந்த இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸெப்ஷன் எதோட கேட்ச் பிளாக்கு? நம்மளோட அவுட்டர் ட்ரை பிளாக்கோடது. அப்போ இன்னர் ட்ரை பிளாக் என்ன பண்ணும் அப்படின்னா என்கிட்ட இந்த எரரை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கோடிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அவுட்டர் ட்ரை பிளாக்குக்கு என்ன பண்ணணும்னா ஃபார்வர்ட் பண்ணும். அப்போ ஃபார்வர்ட் பண்ணோன்னே அவுட்டர் ட்ரை பிளாக்கில் இருக்க கேட்ச் பிளாக் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு த்ரோயிங் அவர் ஓன் எக்ஸெப்ஷன். ஸோ நாமளுமே எக்ஸெப்ஷன்ஸ் த்ரோ பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் அதுக்கு சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரோ நியூ த்ரோவபிள் சப்கிளாஸோட நேமு. எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா அரித்மேட்டிக் எக்ஸெப்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எப்பயுமே ஓன் எக்ஸெப்ஷன் எழுதையில் 3 கன்ஸ்ட்ரக்டர், இந்த 3 கன்ஸ்ட்ரக்டருமே கம்பல்சரி. ஸோ கிளாஸ் நம்ம என்ன வந்து எக்ஸெப்ஷன் நேம் வச்சுருக்கோமோ அது, இந்த கோலன் வச்சுருந்தா என்ன எக்ஸ்டர்ன்னு அர்த்தம். தென் இது வந்து எக்ஸெப்ஷன் கிளாஸு. இந்த 3மே வரணும். பப்ளிக் மை எக்ஸெப்ஷன்னு சொல்லிட்டு இந்த 3 கன்ஸ்ட்ரக்டருமே எம்டியாக நம்ம எழுதணும் எப்பயுமே ஓன் எக்ஸெப்ஷன் எழுதையில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட் x = 5 y = 1000ன்னு இருக்குது. அதை நான் ட்ரை பிளாக்கில் போய் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னா ஃப்ளோட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஃப்ளோட் ஆஃப் ஒய்ன்னு. ஸோ எக்ஸோட வேல்யூ 5ன்னு இருக்குது, ஒய்யோட வேல்யூ 1000ன்னு இருக்குது. அப்போ எனக்கு டிவைட் பண்ண என்ன வரும்? 0.005ன்னு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இங்கே கண்டிஷன் ஒன்று வச்சுருக்கோம், இஃப் இசட் லெஸ் தென் 0.01. ஸோ வந்து இது 0.01ஓட லெஸ் தென் தானே. ஸோ லெஸ் தென்னாக இருக்கும்போது என்ன பண்ணோம், நம்பர் இஸ் டூ ஸ்மால்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே